ஓகே லிவி, நேற்று வந்து கோலிவுடைய இன்டென்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக ஸ்பின்னை ஆடின விதம், அதுவும் நாட் அவுட்டில் வின் பண்ண விதம், படிக்கலுடைய பேட்டிங் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் பஞ்சாபுடைய வீழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ஜோஸ் இங்கிலீஷ் வந்த பிறகும் பஞ்சாபுக்கு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த டாப் 3 அவங்க ஆடல அப்படின்னு சொன்னால் இந்த மிடில் ஆர்டருடைய சொதப்பல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒருவேளை பஞ்சாப் வந்து 10 பாயிண்டில் இருந்தாலும் அவங்களுடைய பிளே ஆஃபுக்கு இது ஒரு பெரிய டேஞ்சராக பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் கண்டிப்பாக, ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து தொடர்ந்து சொற்ப ரன்களில் அவுட் ஆகிட்டு இருக்கார். ஒரு ராங் ஷாட். ஏன்னா நம்ம கேகேஆர் லாஸ்ட்டாக கேகேஆர் மேட்ச்லேயும் நம்ம பார்த்தோம், நேற்று மேட்ச்லேயும் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு ராங் ஷாட் ஆடுறாரு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தார். இந்த சீசனில் அவர் வந்து ஸ்டார்டிங் நல்ல ஸ்டார்ட் கொடுத்து இப்போ தொடர்ந்து வந்து நிறைய கம்மி ரன்ல அவுட் ஆகிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்க்கு ஒரு பெரிய ஆபத்து தான். ஏன்னா அந்த ஓப்பனிங் வந்து பிரியன் ஷாரியாவோ பிரப் சிங்கரன்ஸோ பவர் பிளேல கொஞ்சம் ரன் எடுத்து கொடுத்தாலுமே அவங்க அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மிடில் ஓவர்ஸில் அவங்க டீம் ஃபுல் சொதப்பல். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லை மாற்றி பார்த்தாங்க, ஸ்டாயினஸை மாற்றினாங்க, இப்போ ஜோஷ் இங்கிலீஷை மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ரொட்டேஷன்லேயே பிளேயர்ஸை கொண்டு வராங்க. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா யாருமே அவங்களுக்கு ஆட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஜோஷ் இங்கிலீஷ் வந்து அவர் நல்லா ஆடுவார்னு பார்த்தோம். ஒரு 2 மேட்ச் கழிச்சு நேற்று ஆடும்போது நேற்று ஓரளவு ஓகே. பட் இன்னாலுமே அந்த டீம் வின்னிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்னுமே ஆடல. ஏன்னா சஷாந்த் சிங் கூட பார்த்தீங்கன்னா அவர் அந்த லாஸ்ட் ஒரு 2-3 ஓவர் தான் பேட்டை விட்டு அடிக்கிறாரே தவிர, அதுலேயும் நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபி போலிங் அவரால் தொடவே முடியல. ஒயிட் யாக்கர் போட்டு அவர் அப்படியே நிறுத்தி விட்டுட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தவிர மற்ற எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பஞ்சாப். அது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டே இருக்காங்க மேலே. அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் இப்படியே அவங்க ஃபார்மை தொடர்ந்தாங்கன்னா பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்சிபி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நேற்று மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க.